ஸ்பேஸ்ல ஏன் காமா ரேஸ் இவ்வளோ குறைஞ்சுது? ஃபெர்மி டெலஸ்கோப்க்கு என்ன ஆச்சு? ஜூன் 2008ல இந்த ஃபெர்மி டெலஸ்கோப் லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இது காமா ரேஸை மட்டும் டிடெக்ட் பண்ற ஒரு பவர்ஃபுல் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகும்போது சில வினாடிகளுக்கும் இல்ல ஒரு மேசிவ் ஸ்டார்ஸ் ஆகும்போது பல நாட்களுக்கும் காஸ்மிக் ரேஸை ரிலீஸ் பண்ணும். காஸ்மிக் ரேஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸா இருக்கிறதால அது போற பாதையில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ இதோட டிராவலிங் பாத் ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்காது. ஸோ இது எங்க இருந்து ஆரிஜினேட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த காஸ்மிக் ரேஸ் ஸ்பேஸ்ல இருக்கிற வேற பார்ட்டிகல்ஸ் மேல மோதும் போது காமா ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் காமா ரேஸ்ல சார்ஜஸ் எதுவும் இல்லாததால அது கண்டிப்பா ஸ்ட்ரைட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். ஃபெர்மியால இந்த காமா ரேடியேஷனை ரொம்ப ஆக்குரேட்டா டிடெக்ட் பண்ண முடியும். மே 2023ல ஃபெர்மி ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனை டிடெக்ட் பண்ணுச்சு. பட் சயின்டிஸ்ட் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து காமா ரேடியேஷன்ஸ் ரிலீஸ் ஆகல. ஸோ இதால காஸ்மிக் ரேஸ்க்கும் காமா ரேஸ்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் மேல ஒரு சந்தேகம் உருவாயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம்